வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ ஷோ பை 12th மேன்ஸ் வியூ. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மேட்ச். ரெண்டு டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ். ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மோதுறாங்க. அதை பற்றி ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிஷியல் தாட்ஸை கூட ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர்எஸ் ஆர்சிபி மேட்ச்னு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா நீ ஏதாச்சும் ரொம்ப ஹைப் பண்ணியிருப்ப. ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்ஆர்ல ஈஸியா ஆர்சிபி அடிச்சிருவாங்கப்பா, அந்த மாதிரிதான் தோணும். பட் ஆர்ஆர் வந்து ஒரு த்ரீ த்ராஷ்ல இருந்து வராங்க. ஸோ ஏன் இந்தியன் தாட்ஸ் இந்த மேட்சை பத்தி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஆர்ஆர் வில் கோ இந்த மேட்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஹோம் கண்டிஷன் சூட்டபுளா இருக்கும். நிறைய மேட்ச் அங்கே ஆடிட்டாங்க, ரெண்டு மேட்ச் ஆடிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க அந்த பிச்சை நல்லா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க ஆர்சிபி கம்பேர் பண்றப்ப. ஸோ நான் ஆர்ஆர் பக்கம் போவேன் தான் இந்த மேட்சை பத்தி. ஓகே தர்ணே, நேர்களே, புதுசா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. இவரும் நம்ம நண்பரு தருண்குமார் பேரு. இதுக்கப்புறம் புதுசு அவர் கிளாசிக்கல் பிளேயர். பண்ணுவாங்க. அவர் வந்து கொஞ்சம் கிளாசிக்கல் பிளேயர். இதுக்கப்புறம் புதுசா இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுவாரு. அவர் எப்ப ஜாயின் பண்ணுவாருன்னு தெரியல. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. மித்திலேஷன் ஒருத்தர். இன்னும் ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அவர் ஜாயின் பண்றதுக்கு. அவர் டேட் கிடைக்க மாட்டேங்குது அவரோட ஒரு ஜாயினிங். கால் ஷீட் இல்ல அவருக்கு. ஆமா, அதனால கொஞ்சம் அவர் பிஸியா இருக்காரு. சரி, இன்னைக்கு தருண் சொல்றா உன்னோட தாட்ஸ் மேட்சை பத்தி. என்னோட தாட் என்னன்னா, இந்த ஆர்ஆர் விசஸ் ஆர்ஜிபி மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இப்போ வந்து ஒரு 2000 வாலா பட்டாசு எடுத்து ஒரே டைம்ல வெடிக்கும் போது அதுல எந்த இது ரொம்ப சவுண்டா கேட்க போகுது, எது பலமா வெடிக்க போகுதுன்னு தெரியாது இல்ல. ஸோ அது மாதிரிதான் இந்த மேட்ச் இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையும் ஒரு 200+ ஸ்கோர் சான்ஸ் இருக்கு, ரொம்பவே சான்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் பலமான டாப் ஆர்டர்ஸ் பிளஸ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை 2025 இருந்து பார்க்கும்போது ஆர்ஆர் ஆர்சிபி தான் முன்னாடி இருக்காங்க. அதே மாதிரி அவே மேட்ச்ல வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க கம்பேர் டு ஆர்ஆர். ஆர்சிபியோட அவே ஸ்டாட்ஸ் பயங்கரமா இருக்குல்ல போன வருஷத்துல இருந்து. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதே டீம் தான் இந்த தடவை இருக்கிறதுனால மேபி ஆர்சிபி ஓவர் கம் ஆர்ஆர் இந்த ஹோம் கிரவுண்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களோட டீம் பயங்கரமா இருக்கு. அதுவும் போன மேட்ச் டிம் டேவிட் அடிச்ச அடியெல்லாம் மனுஷனே சொல்லிதான் நீ சிஎஸ்கே போட்டிருக்கேங்கிறதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா? ரஜத் பட்டிதர் அடிச்ச அடி, டிம் டேவிட் அடிச்ச அடி எல்லாம் மறக்கவே முடியாது. எல்லாமே ரேங்கிங் தான் சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெண்டுமே டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க ரெண்டு டீமுமே. ஆர்சிபி 2 வின்னுக்கு அப்புறம் வராங்க, ஆர்ஆர் 3 வின்னுக்கு அப்புறம் வராங்க. ஒரு ரெயின் கல்டல் இந்த மேட்ச். பட் இருந்தாலும் ஆர்ஆர் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு வராங்க. ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து அப்படியே மூவ் ஆன் பண்ணி அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போவோம். அடுத்து பிளேயிங் 11 சேஞ்சஸ். எனி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டட் இந்த பிளேயிங் 11? ரெண்டு டீமும் எதையும் மாற்ற வேணாம், அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போனாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இதை அதை பண்றேன்னு டீமை கொலாஸ் பண்ணாம இருந்தாலே போதும். ரெண்டு டீமும் சூப்பரா பண்றீங்க, ரெண்டு டீமும் அதே மாதிரி போனாலே போதும். எந்த சேஞ்சும் எனக்கு கிடையாது. இல்ல சிஎஸ்கே மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் நான். ஐயோ சாமி, வேற சிஎஸ்கே சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும். 14 மேட்ச் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். பண்ணுவாங்க இந்த வருஷம். சேஞ்ச் பண்ணியே தான் ஆகணும். சரி, சிஎஸ்கே ப்ரிவ்யூல பாப்போம். நாளைக்கு தான் மேட்ச் இருக்கு, நாளைக்கு பாப்போம். இந்த மேட்ச் சொல்றான். ரெண்டு பக்கமும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் தோணுது. சோ என்னன்னா ஆர்ஆர்ல மட்டும் அவங்க வந்து எங்க வல்னரபிளா இருக்காங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் பினிஷிங் பார்த்தோம்னா ஜிடி மேட்ச்லயே பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காங்க. டுவன் ஃபெரராவே பார்த்தோம்னா சீக்கிரமா 10க்குள்ளே அவுட் ஆயிட்டாப்ல. அதே மாதிரி ஹெட்மயர் வந்து நல்லா பேட்டிங் தான் ஆடிட்டு இருந்தாப்ல. ஆனா அவர் வந்து ஸ்லோவர் பால்ல எடுத்து விக்கெட் எடுத்துட்டாங்க. சோ இது ரெண்டுத்தையும் ஓவர் பண்ணி வந்தா
அவங்க மிடில் ஆர்டர் எனக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா த்ரூ ஜூரல் போனவன் அந்த மேட்ச் அடிச்சாரு, ஹெட்மேரும் வந்து அடிச்சாரு, ராங் டைம்ல அவுட் ஆயிட்டாரு ஹெட்மேரு. இல்ல டொனவன் ஃபெரேரா ஒரு மேட்ச் தான் வந்து அவர் பேட்டிங்கே இறங்கி இருக்காரு. ஷார்ட் பால் ஸ்லோ ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்கல்ல. சோ அதுல நம்ம அது ஹெட்மேருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அது இந்த வேர்ல்டு கப்லயே வந்துட்டு இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல வந்துட்டு அவர் ஸ்லோயர் ஷார்ட் பால்ல தான் விக்கெட் எடுப்பாங்க. ஜஸ்ஸி எடுப்பாருன்னு நினைக்கிறேன், பும்ரா எடுப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லிருப்பாரு, ஆசனாவும் பீடாவும் சொல்லிருப்பாங்க அவங்களோட சேனல்ல. ஹெட்மேருக்கு வந்துட்டு ஷார்ட்டா ஸ்லோயரா போட்டா பாடிக்குள்ள போட்டா மாட்டிக்குவான் ஹெட்மேரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசனாவும் பீடாவும் பேசியிருப்பாங்க. பேசுன மாதிரியே அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, விக்கெட் எடுப்பிட்டு. அந்த மேட்சும் அதேதான் நடந்துச்சு. அவர் அதுல கேம்ல ஒர்க் பண்ணி ஆகணும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஓகே, அவங்க மிடில் டீசெண்டா தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நான் ஒரே ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன், பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா முக்காவாசி டாப் ஆர்டரே 2 மேட்ச்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜிடி மேட்ச் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். இல்ல அவங்க டாப் ஆர்டரை பத்தி நம்ம பேசவே அவசியம் இல்லை. 15 வயசுல அந்த சக்தியே நம்மளுக்கு இருக்காது. பாலை கூட பார்த்து அடிக்க முடியாது. பாலை பார்த்து பும்ராவே வெளியே அடிக்கிறான். அவனை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசணும். அவனை பத்தி தனி வீடியோ போடுவோம். வைபவ் சூரியவன்சியை பத்தி ஒரு தனி வீடியோல பேசுவோம். இன்னைக்கு வந்துட்டு ராகுல் டிராவிட் போறதுக்குள்ள ஒரு முட்டை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு ஆர்ஆருக்கு ஓப்பனிங்ல. ஆமா கண்டிப்பா தான். ஆனா வைபவ் சூரியவன்சியை பத்தி இன்னொரு வீடியோ பண்ணுவோம் கண்டிப்பா. அவனை பத்தி பண்ணி ஆகணும், இன்னொரு வீடியோ பார்ப்போம். நான் வந்து ஆர்ஆர் சைட்ல நான் எந்த பெருசா சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவங்க டீம் ஃபுல் கம்ப்ளீட்டா செட்டில்டா இருக்கு. அவங்க மிடில் ஆர்டரு சரி, டாப் ஆர்டரு சரி, ஸ்பின்னு பயங்கரமா போட்டுன்னு இருக்காங்க. ரவி கிருஷ்ணா எல்லாம் சூப்பரா போட்டுன்னு இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலிங் ஜாஃப்ரா ஆர்ச்சர் இந்தியா வேர்ல்டு கப்ல ஒரு மாதிரி போடுறாரு, ஐபிஎல்ல வந்து ஒரு மாதிரி போட்டுன்னு இருக்காரு. இதுக்கு வேர்ல்டு கப்ல இதே மாதிரி போட்டுருந்தாருன்னா இங்கிலாண்டாச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. இங்க வந்துட்டு பயங்கரமா போட்டுன்னு இருக்காரு அவரு. நான் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஆர்சிபில நான் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த அபிநந்தன் சிங்க்கு பதிலா மங்கேஷ் யாதவ் எங்கேயாச்சும் உள்ள நுழைக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன். அபிநந்தன் சிங் 2 மேட்சும் அடி வாங்கியிருக்காரு, சிஎஸ்கே கூட அடி வாங்கினாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச்மே அடி வாங்கினாரு. எங்கேயாச்சும் லெஃப்ட் ஆர்ம் பேசர் மங்கேஷ் யாதவ் எங்கேயாச்சும் உள்ள நுழைக்க முடியுமா அப்படின்ற அந்த ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு இருக்கு. மற்றபடி அப்படி நுழைக்கலாலும் பிரச்சனை இல்லை, அவங்க டீம் செட்டில்டா தான் இருக்கு, சூப்பர் டீம் அவங்களும். பிளேயிங் லெவனை பார்க்கும்போது 2 டீமுமே ஆன் பேப்பர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்தபடியே கீ மேட்சப்ஸ்க்கு போவோம். அடுத்த செக்மெண்ட் கீ மேட்சப்ஸ். What are the matchups that you are looking forward to? உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப் இருக்கு. 15 வயசு சிறுவன் விஸ்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா பவுலர்லாம் ஃபாஸ்ட் பவுலர்லாம் சொல்ல மாட்டேன், மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க டீம்ல 8 பவுன்சர் போடுறாரு 4 ஓவருக்கு. அவரு 126 130 கன்சிஸ்டன்டா கிளிக் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு குர்னால் பாண்டே விசஸ் வைபவ் சூரியவன்சி, இது ஒரு பெரிய வைபவ் சூரியவன்சி விக்கெட் விடாம இருந்தா மேபி ஒரு நல்ல இதா இருக்கலாம், மேட்சப்பா இருக்கலாம். ஒரு 2 பவுன்சர் போடுவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சூரியவன்சிக்கு ஸ்டார்ட்ல. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த வைபவ் சூரியவன்சி விக்கெட் விடாம இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வராரு, பவர் பிளேக்குள்ள 50 60ங்கிறாரு, அப்புறம் கிளம்பிடுறாரு அவரு. பவர் பிளேக்குள்ள 20 30னா கூட எங்கேயாச்சும் இன்னிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போகலாம். எங்க 50 60 70 தான் போறாரு பவர் பிளேலயே அவரு. அதனால அவரு பெருசா இந்த மேட்சப் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ மீன் இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு தெரியல எனக்கு. பட் ஆனா நல்ல மேட்சப்பா இருக்கும். ஏன்னா போன மேட்ச் தூபேக்கே வந்துட்டு ஒரு பால் போட்டு 6 எடுத்தோன்னே புடிச்சு இறக்கிட்டாரு 120ல ஒரு பவுன்சரை. தெரியல, பாப்போம். குருணால் பாண்டியா அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் அதே பாயிண்ட்டுக்கு மேல அடிப்பான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதே பாயிண்ட்டுக்கு மேல பவர் எடுத்து அடிப்பான். எல்லா வாய்ப்பும் இருக்கு. பும்ராவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் வேகமா போட வச்சு அதை தூக்கி லாங் ஆன் மேல ஒரு 6 அடிக்கிறான். அதே பால அடுத்து ஸ்லோயர் ஒன், அவனே பும்ராவை ஸ்லோயர் ஒன் போட வச்சு அதை தூக்கி ஸ்கொயர் லெக்ல ஒரு 6 சொருகுறான். பும்ராவே அடிக்கிறான்னா யாரும் அடிக்க முடியாது. அந்த பையன் எல்லாரையும் அடிப்பாங்க, இந்த சின்ன பையன். உனக்கு கீ மேட்சப்? என்னை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ஆர்சிபியோட ஓப்பனர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஆண்ட்ரே பர்கர் இருக்காப்ல இல்ல, எழுதி வச்சிருக்கேன் நானும். ஆர்ஆர் பிச் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா பவுன்ஸ் அண்ட் ஸ்விங் நிறையவே இருக்கு. ஸோ விராட் கோலிக்கு மெயின் த்ரெட்டே லெஃப்ட் ஆர்ம்
ஃபாஸ்ட் ஒரே பவுலர் தான். இல்ல அவே டு ஒரே த பால். ஒரு கேள்வி மட்டும் எனக்கு நான் கேட்டேன். நான் சிஎஸ்கே ஃபேனா ஆதங்கத்துல கேக்குறேன். நேத்து மேட்ச் நடந்ததுலயும் பிச்சு கவர்ஸ்ல தான் இருந்துச்சு. இலவு ஆமா நேத்து மேட்ச் ஆமா பிச்சு கவர்ஸ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தீபக் சேகருக்கும் பும்ராவுக்குமே அங்க ஒரு ஸ்டிங் வெங்காயமும் இல்ல. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கவர்ஸ்ல இருந்து எடுத்தோன்னே போடுறானுங்க இந்த ஆர்ச்சரும் ஆண்ட்ரே பர்கரும் விட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் விட்டு ஆடுறாங்க. சிஎஸ்கே பேட்ஸ்மேன் பேட்டிங்கே தெரியாத மாதிரி ஆடுறாங்க. அங்கிட்டு ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் அக்ராஸ் ஆட போய் அவுட்டு. அந்த மேட்ச் ருத்ராஜ் கேக்வாத் எப்படி அவுட் ஆனாருன்னு தெரியல. ஸ்டெம்ப் அவுட் ஒரு மூணு ஒரு ஸ்டிக்கே சம்பந்தமே காமிச்சு ஆயுஷ் இல்லாம ஜோப்பர் பாத்ரி அடிச்சாரு. பவுன்ஸ். 3 ஸ்டிக்கே காமிச்சாரு. சம்பந்தமே இல்லாம வந்துட்டு ஏதோ அன்ஆர்த்தடாக்ஸா ஷாட் ஆறேன்னு காமெடி பண்ணி அவுட் ஆனாரு. அந்த ரூம் அன்னைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மழை பெஞ்சு அன்னைக்கு பிச்சு அப்படி இருந்துச்சு. முந்தானத்து மழை பெஞ்சு எஸ்எஸ்பி ஜெயிச்சாலும் வைபவ் சூரியவன்ஸ் மழை பெஞ்சுதா அப்படின்னு கேட்டு அடிக்கிறாங்க புடிச்சு. பிச்சு ட்ரையா தானே இருக்கு, பிச்சு வெட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க வேற ஊர்ல. புடிச்சு ஃபர்ஸ்ட் பாலே எஸ்எஸ்பி ஜெயிச்சாலும் அதே தீபக் மாதிரி சேகர் விட்டு அடிக்கிறாரு டொம்முன்னு. வெதர் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மழை இல்லாத மாதிரி தான் சொல்றாங்க. 0% இருக்குன்னு காட்டுது நாளைக்கா நாளைக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு வரும் தான் நினைக்கிறேன், மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். இல்ல நல்ல பேட்டிங் பிச்சா தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. என்னன்னா இந்த பிச்சில் ஆஹ் வந்துட்டு பார் பேட்டிங் ஸ்கோர் வந்துட்டு 195 to 210 வந்து பார் ஸ்கோரா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. 195க்கு மேல எவ்வளவு அடிச்சாலும் அவங்க அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமுக்கு அட்வான்டேஜ் மாதிரி தோணுது. ஏன்னா ஆர்சிபி இப்ப இருக்க ஃபார்ம்ல பார்த்தா அவங்க எந்த டார்கெட்டை கொடுத்தாலும் ஈஸியா சேஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஆர்சிபி. இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா சேஸ் மாஸ்டர் நிக்க மாட்டேங்கிறாரு. செகண்ட் ரெண்டாவது பேட்டிங்னா சேஸ் மாஸ்டர் ஃபார்முக்கு வந்துடுறாப்ல. அப்படியே ஒரு சேஸ் பக்கம் நின்று மாஸ்டர் வந்து கேம் அப்படியே படுத்துறாரு, சர்ன்னு பிச்சிலே எடுத்துட்டு படுத்துறாரு. போயிடுறாரு. அவர் அதனால வேற எதுவும் இல்ல, பிச்சிலே படுத்துறாரு சேஸ் மாஸ்டர். ஆர்சிபியை சேஸ் பண்ண விட்டாங்கன்னா ஆர்ஆர் மாட்டிக்குவாங்களோன்னு தோணுது எனக்கு. மேபி ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்க வச்சாலும் அதே தான் நடக்கும்னு தோணுது. ஏன்னா சிஎஸ்கே கூட என்ன நடந்துச்சுன்னு தெரியும். பிடிச்ச கடைசி 5 ஓவர்ல பிடிச்சி 70 ரன் 80 ரன் அடிச்சாங்க. ஸோ பார்ப்போம், நல்ல மேட்சப்பா இருக்கும். ஆண்ட்ரே பர்கர் வெர்சஸ் பில் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேரும் கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் கேஸ் தான். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. நான் வந்துட்டு இன்னொரு மேட்சை வெளியே வச்சிருக்கேன். போன மேட்ச் இந்த ரஜத் பட்டிதார்னு ஒருத்தர் பிடிச்சி எல்லா ஸ்பின்னர்ஸையும் பிடிச்சி வச்சு வாங்கிட்டு இருந்தாரு. 100 போடவே விடாம அடிச்சுன்னு இருந்தாருல. இந்த போடவே விடாம அடிக்கிறவருக்கு ரவி பிஷ்ணா எப்படி போட போறாரு அப்படின்றதுதான் எனக்கு இன்னும் ஒரு இதா இருக்கு. சப்போஸ் ரஜத் பட்டிதார் வந்துட்டாரு அப்படின்னா ஜடேஜாவும் ரவி பிஷ்ணாயும் பட்டிதருக்கு எப்படி போட போறாங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா பிடிச்ச மனுஷன் எக்ஸ்ட்ரா கவர் மேல 6 அடிச்சுன்னு இருக்காரு. எவ்வளவு தூரம் 100 மீட்டர் 6 அடிச்சுன்னு இருக்காரு எக்ஸ்ட்ரா கவர் மேல. அதனால எனக்கு ரஜத் பட்டிதர் ரவி பிஷ்னாய் கொஞ்சம் ஒரு நல்ல பேட்டிலா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. இந்த மேட்ச் 100 தப்புதான். ஷார்ட் பாலா நிறைய போட்டு தள்ளி. இல்ல ஷார்ட் பால் போட்டாரு ஓகே. இல்ல ஷார்ட் பால் கூட ஓகே. அது ஏன்னு நான் சொல்றேன். ஏன் ஷார்ட் பால் அவர் போட ட்ரை பண்ணாருன்னா அவருக்கு சப்போர்ட்டிங் ஸ்பின்னர் யாரும் இல்ல. அதனால அவரு தான் டிஃபெண்டும் பண்ணும், அவரு தான் அட்டாக்கும் பண்ணும். அவரு வெளியே போட பாக்குறாரு. வெளியே போட்டா ரஜத் பட்டிதார் தூக்கி எக்ஸ்ட்ரா கவர் மேல 6 அடிக்கிறாரு. என்ன பண்ணுவ நீ ஒரு பவுலரா? ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. உள்ள போட்டா நேரா தூக்கி அடிக்கிறாரு. வெளியே போட்டா எக்ஸ்ட்ரா கவர் மேல. ஷார்ட்டா போட்டா மிட் விக்கெட்டு ஸ்கொயர் லெக்ல போய் விழுவுது போறாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு பவுலரா. அதுவும் அந்த பிச்சு கட்டாந்திர பிச்சு சின்னசாமி. அடுத்து கீ பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபிக்கு யாரு கீ பிளேயரா இருப்பா? இன்னொன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்சிபிக்கு வந்து தேவதத் படிக்கல் எக்ஸ்பெக்டரா இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து 2025ல இருந்து கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு வராரு. ஸ்பின் பவுலரா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் சரி, நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி பவுண்டரிஸ்க்கு தள்ளிட்டு இருக்காரு பால. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை ஆர்சிபியில வந்து படிக்கல். ஆர்ஆர்ல பொறுத்த வரையும் வைபவ் சூரியவன்சி நோ டவுட். நம்ம வந்துட்டு முன்னாடிதான் விராட் கோலி ஆடுறதையும் சச்சின் ஆடுறதையும் பாக்குறதுக்கு எப்படி டிவியை போட்டுக்கிட்டு இருந்தோமோ, இப்ப வைபவ் சூரியவன்சி ஆடுறத பாக்குறதுக்காகவே டிவி போட வேண்டியதா இருக்குது. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் அந்த பையன். அடுத்து சரவணன், உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 10 வயசு 15 வயசு 12 வயசு பசங்க எல்லாம் இப்ப டிவி பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அவன் தான்.
கண்டிப்பா என்னடா கண்டிப்பா. நம்ம நம்ம வயசுலயே எங்கடி அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான முழு காரணம் மட்டுமே வந்தேன். வேற எதுவுமே வேற யாருதான் எல்லாருமே வேற ரசிக்க யாருமே கிடையாது. ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி என்னோட கீ மேட்சப்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து பவுலர்ஸ் பக்கம் போவேன் ஃபர்ஸ்ட். கீ மேட்சப் இல்லடா, ஆர்சிபி கீ பக்கம் தான். பிளேயர்ரா. சாரி, மேட்சப் கீ முடிஞ்சுடா. பிளேயர்ஸ். சாரி, கீ பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து புவனேஸ்வர் குமார் சொல்லுவேன் ஆர்சிபில. அவர் வந்து எங்க இருந்து வேணாலும் மேட்ச் எடுத்துட்டு போக கேபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவுலர். ஏன்னா 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 14 வேர்ல்டு வந்து 15 அதுக்கும் மேல இல்ல. அதுக்கும் மேல இருக்கலாம். பட் நான் வந்து சொல்றேன்னு சொல்றேன். அதே மாதிரி வந்து இந்த வேர்ல்டு வந்து பும்ராவை ஹைப் பண்ண அளவுக்கு அவர் ஹைப் பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஸோ இல்ல 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 நான் இல்ல. வந்து புவனேஸ்வர் குமார் பக்கம் போறேன். அவரும் அவரும் ஆர்சிபில ஒரு புவனேஸ்வர் பீக் குமார் பக்கம் போறேன். அவரும் ஒரு பீக்ல இருந்தப்ப நல்ல ஹைப்ல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு இன்ஜுரி, சம் பேட் சீசன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஆளு காணாம போயிட்டாரு. அப்புறம் எங்க இருந்தோ 2021 வேர்ல்டு கப்புக்கு கூட்டிட்டு வந்தாங்க, T20 வேர்ல்டு கப்ல. அந்த T20 வேர்ல்டு கப்ல நம்ம டீம் குவாலிஃபை ஆகல. அதனால அப்படியே போயிருச்சு. பட் இருந்தாலும் புவி வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் தான். அவரை பேசு பேசு பேசு. அதே மாதிரி அடுத்து வந்து நீங்க ஆர்ஆர் பக்கம் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒய்பிஜே பக்கம் போவேன். ஒய்பிஜே வந்து கன்சிஸ்டண்டா ஆடுறாரு. ஸோ நான் வந்து ஆர்ஆர்னு பாத்தீங்கன்னா ஒய்பிஜே கன்சிஸ்டன்ட் யாரா அது ஹிட்டிங் ஒய்பிஜே? கொடுக்குறாரு. கன்சிஸ்டன்ட் நல்லா ஸ்ட்ரைக்கர். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். அது என்னடா பேர் ஒய்பிஜே? அவருக்கு வச்சிருக்க ஒரு ஷார்ட் நேம். யாரா வச்சது? அது வந்து எஸ்எஸ்பியில ஃபீவர்டா. நிறைய எஸ்எஸ்விக்கு டி வருதுல்ல, அதனால அதுல இருந்து வச்ச ஷார்ட் நேம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். ஆர்ஆர்னு வந்துட்டா அவர் பக்கம் தான் போவேன். ஏன்டா நான் எழுதி வச்சது எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா அப்புறம் நான் என்னதடா சொல்றது? பரவாயில்ல, சரி பரவாயில்ல சொல்லு. சொல்லுங்க மனோஜ்குமார் இருக்கிறத. நானும் வந்துட்டு எழுதி வச்சிருந்தேன்னா, ஆர்ஆர் பக்கம் வந்துட்டு வைபவையும் ஜெய்ஸ்வாலையும் எழுதி வச்சிருந்தேன். ஆர்சிபி பக்கம் நான் படிக்கல் எழுதி வச்சிருந்தேன். நான் வேணா 2 பேரும் சொல்லிட்டீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவன் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இப்ப நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நான் வந்துட்டு இந்த ஆர்சிபி பக்கம் வந்துட்டு என் தலைவன் கிங் கோலி, சேஸ் மாஸ்டர் பிக் பண்றான். ஆர்சிபி பக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் எனக்கு யாரை பிக் பண்றதுன்னே தெரியல. ஆர்ஆர் பக்கத்துல இருந்து நான் வந்து துஷார் தேஷ்பாண்டேவை சூஸ் பண்றேன். அப்புறம் ஆர்சிபி பக்கத்துல இருந்து நான் விராட் கோலியை சூஸ் பண்றேன். இதான் வந்து என்னோட கீ பிளேயர்ஸ். கொஞ்சம் போல்டான கால் தான். சரி பரவாயில்ல, பாத்துக்கலாம். துஷார் தேஷ்பாண்டே ஏதாச்சும் பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. பரவாயில்ல, பாத்துக்கலாம். சரி, உன்னோட ப்ரெடிக்ஷன் பர்சன்டேஜ் 2 டீமுக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. உங்களத விட எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட் தர்ம சொல்றோம். சரவணாவே சொல்றேன் ஃபர்ஸ்ட். சரி சொல்லு. எல்லாத்துக்கும் என்னையே மாட்டி விட்டு கடைசியில அவங்க எல்லாரும் என்னை வந்து அடிப்பாங்க. நான் வந்து ஆர்சிபி ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. வாங்குங்க ப்ரோ, அதுதானே அவங்க வாங்குங்க. ஆசை. சொல்லுங்க. நான் வந்து கொஞ்சம் ஹார்ஸ் தான். ஆர்சிபி ஃபேன் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து என்னை அடிக்காதீங்க சரியா? நான் வந்து ஆர்ஆருக்கு ஹோம் கண்டிஷன் இருக்குன்னா இந்த பக்கமே போறேன். அதனால நான் போவேன். 60-40, 60 ஃப்ரம் ஆர்ஆர், 40 ஃப்ரம் ஆர்சிபி. நான் சொல்லுவேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சொல்லு நீ தர்ம சொல்றோம். என்னை பொறுத்த வரையும் ஆர்சிபி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஒரு 55%. பிகாஸ் அவங்க ஒரு கம்ப்ளீட் பேக் ஆஃப் பேட்டிங் சரி பவுலிங் சரி எல்லா ஃபீல்டையும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் 55-45 போறேன். நீ தானே ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாட்ஸ் கேட்டப்ப ராஜஸ்தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தானே சொன்னேன். பிளேயிங் 11 எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோடனே ஆர்சிபிக்கு மாறிட்ட. யாரு? நீ தான்டா. ஆர்சிபி உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சா? நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. எனக்கும் வந்துட்டு மனோஜ்குமார், எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல எல்லாத்தையும் மாட்டி விட்டு ஒண்ணுமே கிடையாது. நீயா யோசிச்சு பாரு. ஆர்சிபி ஆடுற கிரிக்கெட் செம்ம கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஹேசில்வுட் வேற வராருன்ற மாதிரி ஏதோ ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயின்னு இருக்குது. இன்னும் ஹேசில்வுட்கே வந்தாருன்னு வச்சுக்க. இல்ல வரமாட்டாரு. வந்தா அந்த பிச்ல கான்கோர் பண்ணிடுவான்.
ஸ்பெகுலேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். யோசிச்சு பாரு, இந்த புவனேஸ்வர் குமார் ஒரு பக்கம், ஜாஸ் ஏசல்வுட்டின் ஒரு பக்கம், அந்த கவுஹாத்தி பிச்சில் போட்டா என்ன நிலைமைக்கு ஆளாவாங்கன்னு யோசிச்சு பாரு. பேட்ஸ்மேன் ஒன்னும் நாங்க வைபவ் சூரியவன்சி ஆடுவான், அவன் பும்ராவே பிடிச்சி அடிச்சுனுக்குறான், யார் போடாலும் அடிக்கதான் போறான். அதான் சொன்னேன் இல்ல, நான் சொன்னேன்ல, அதான் போன மேட்சே சொன்னேன்ல, பவர் பிளேவை ஜெயிக்கிறேன் மேட்சை ஜெயிப்பான். அதான் எனக்கு தோணுது. பவர் பிளேவை ஜெயிச்சுட்டு அதே மாதிரி ஸ்பின்னர்ஸோட எக்கானமி கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. குருநாளும் சுயாக்ஸ் அதை போட்டு கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதே சமயத்துல பவர் பிளேல ஃபெல் சால்ட், தேவ்தத் படிக்கல், விராட் கோலி கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்கன்னு. விராட் கோலி சீக்கிரம் விராட் கோலி சீக்கிரம் அவுட் ஆயிடுவாருன்னு சொல்ல வரேன். விராட் கோலி சீக்கிரம் அவுட் ஆயிடுவாரு நான் சொல்லவே இல்லையே. இல்ல 3 பேரை பிக் பண்றியா? அப்புறம் வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மட்டும் அங்க பிக் பண்ணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு அது அவங்க விக்கெட் விட்டுருவாங்களான்னு தோணுது எனக்கு. என்னமோ வைபவ் சூரியவன்சி தூக்கி ஜேக்கப் டஃபி தூக்கிடுவாரோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இல்ல, நம்ம சிஎஸ்கேக்கு எதிராகவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேட்டன்ரி ஒரு ஷார்ட் பால் போட்டோன்னா ஒரு கேட்ச விட்டாங்க, சர்மா கேட்ச விட்டாரு. அவருக்கு ஷார்ட் பால்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா எல்லா மேட்சும் ஆடிடுறாரு, எப்படின்னு தெரியல. இந்த ஷார்ட் பால் பிரச்சனையே அவர் அவனுக்கு 15 வயசு தாண்டா ஆகுது, அவன் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவான். அவன் விஷயமே இல்ல. ஆனா இந்த மேட்ச்ல எனக்கு டஃபி கிட்ட மாட்டுவானோ அப்படின்னு தோணுது எனக்கு, தெரியல, பாப்போம். என்னோட ஏதோ ஹஞ்ச், பாப்போம் டஃபிட்ட மாட்டுறானா இல்லையா. ஆனா ஒரு வின்னிங் டீமோட ஸ்ட்ரீக் இந்த மேட்சோட குறைய போகுது, அது எந்த டீமோட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆரோட வின்னிங் ஸ்ட்ரீக் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபியோட முடிய போகுது. சரி, ரைட்டு, ரேப் அப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரேப் அப் பண்ணிட்டேன். நண்பர்களே, பாக்குற நீங்க உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிவ்யூ ஆர் ரிவ்யூ வீடியோல உங்களை சந்திக்கிறோம். Until then, keep cheering and supporting cricket. Bye bye.